ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எல்லாருமே உருண்டை குழம்பு தான் வச்சுருப்பீங்க. வடைக்கறி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி கரைசல் ஊற வச்சுக்கிட்டேன். புளியை, வெங்காயம் தாளிக்கிறதுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த கிணத்துல வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் தக்காளிலாம் குழம்புக்கு வச்சுக்கிட்டேன். இது வந்து முருங்கைக்கீரை வடைங்க. முருங்கைக்கீரை நிறையா சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு நல்ல கொழுந்து கீரையாக பறித்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். வடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செய்ய வேண்டியதான். உப்பு, பூண்டு பல் தட்டி போட்டுக்கிட்டேன். கடலப்பருப்பு வாய்வு அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். மாவு பிசைஞ்சாச்சு. வடை பதத்துக்கு ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, உருண்டை குழம்பு நீங்கள் செய்வீங்கள்ல அதே தான் இது. இது வந்து வடையாக தட்டி எண்ணெயில் பொரித்து வடை ரெடி பண்ணி அந்த குழம்புல போட போகிறோம், அவ்வளோதான். மாவு பதத்துக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் எண்ணெயில் தட்டி போட வேண்டியதுதான் வடையை. ஒரே கையில் அழகாக குட்டி குட்டி வடையாக தட்டி போட்டேன். ஏன்னா நிறைய வடை அப்போ தான் குழம்புல போடலாம். ரொம்ப பெரிய வடையெல்லாம் போட முடியாதுல்ல, அதுக்காக குட்டி குட்டியாக தட்டி போட்டுட்டேன். கொஞ்சம் வடையை சாப்பிட்றதுக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா முருகலாக நல்லா இருந்துச்சு. சரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த முருங்கைக்கீரையோட ஸ்மெல்லும் அதில் நல்லா இருந்துச்சு. பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. வடையை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஒரு 2 கொதி விட்டாலே போதும். அதில் உள்ள புளிப்பு சுவையெல்லாம் அதில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக மீன் குழம்பு ஸ்மெல்லு நல்லா வந்துச்சு. மண் சட்டியில் தான் வச்சேன். எந்த ஒரு குழம்புமே சரி மண் சட்டியில் வச்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே மண் சட்டி தான். கீரை கடையிறதா இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், பருப்பு எல்லாமே, ரசம் கூட நான் மண் சட்டியில் தான் வைப்பேன். எல்லாமே மண் சட்டியில் தான். ஒன்லி இந்த கடாய் யூஸ் பண்ணுறது வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். பொரியலுக்கு யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதானே தவிர மற்ற எல்லாமே எல்லா குழம்புமே நான் மண் சட்டியில் தான் வைப்பேன். நான்வெஜ்ஜெல்லாம் மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மண் சட்டியில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் எல்லாருமே மண் சட்டி ட்ரை பண்ணுங்கள். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருந்துச்சு வடை சாப்பிட்றதுக்கு. நல்லா வாசமாக அந்த முருங்கைக்கீரையோட ஸ்மெல் வந்து நல்லாவே இருந்துச்சு. 11 மணிக்கு இந்த டீயோடு இந்த வடையை சாப்பிடும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சுட்டேன். கடைசியாக மல்லிக்கீரை கிள்ளி போட்டு இறக்கிட்டேன். நல்ல ஒரு வாசனை பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. மதியத்துக்கு என் ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.